நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தேர்தலுக்கு பின் எடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவுகளை இன்று முதல் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது எக்ஸிட் போல், அதாவது பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் எடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவு தற்பொழுது வெளியாகிருக்குது. இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுல யாரும் எதிர்பாராத ஒரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தாவேகா முதல் தேர்தலையே நல்ல ஒரு டீசென்டான சீட் தான் கிடைக்க போகுது. தாவேகாவிற்கு எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, பீப்புள்ஸ் பல்ஸ் வெளியிட்டுள்ள இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதன்படி முதலாவதாக தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 24 இடங்கள் வரை வெல்ல அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 24 தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்னு பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது இடம் தாவேகாவிற்கு கிடைத்திருக்குது. இதனை தொடர்ந்து இரண்டாவதாக அதிமுக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்குது. அதாவது 65 முதல் 80 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவை விட அதிமுக கூட்டணி மிக மிக குறைவான இடங்களில் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து முதல் இடத்தில் திமுக கூட்டணி இருக்குது. அதாவது 125 முதல் 145 இடங்கள் வரை வென்று திமுக கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு சரியாக இருக்குமா இல்லை அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இதுல பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. பீப்புள்ஸ் பல்ஸ் வெளியிட்டுள்ள இந்த ஒரு கருத்து கணிப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.